சக்தி பராசக்தி. என் அன்பு செல்லமே, நேற்று வரை உன்னுடைய பாசம், நேசம், அன்பு அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் போன உன்னுடைய துணை, உன்னுடைய அன்பானவர், உனது நம்பிக்கையானவர், அவர் இப்பொழுது உன்னிடம் மனம் திறந்து பேசப் போகின்றார் தங்கமே. உன்னுடைய ஏக்கம் அவர்களுக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அவரின் மனதில் நான் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டேன். இப்பொழுதுதான் அவருக்கு உன்னுடைய பாசமும் நேசமும் அன்பும் தெரிந்திருக்கிறது தங்கமே. அவராக தானாக தேடி வந்து உன்னிடம் பேசப் போகின்றார். ஒருவர் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதே தங்கமே. இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டும் என்றால் இது காலத்தின் கட்டாயம். அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது. நீ வலியில் அழுகின்றாய். உன் வலியை உன் அம்மா நான் புரிந்து கொள்கின்றேன். வலியால் அழுவாதே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிரம்பித்தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டையும் சச்சரவும் இருக்கத்தான் செய்யும். அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் தங்கமே. இருப்பது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி நமக்கு பிடித்த மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ சிந்தித்து செயல்படு தங்கமே. விட்டு கொடு, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளையான நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தவர் பார்வைக்கு நாம் அமைதியாக இருப்பது போலத்தான் தெரியும். அந்த அமைதிக்குள் எத்தனை போராட்டங்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் செல். அது தானாகவே நடைபெற உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஒவ்வொரு மனிதனும் உண்மையாக உணரக்கூடிய ஒரு வார்த்தை, எது நடந்தாலும் அது என் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள் தங்கமே. உன் பாசம் புரியாமல் சென்ற உனக்கானவர் இன்றே உன்னிடம் மனம் திறந்து பேசுவார். நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அனைத்து மங்களங்களும் பெற்று இந்த அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு ஜெயமாக வாழ்வாய். ஓம் சக்தி.